வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் ரீசேல் மார்க்கெட்டில் என்றைக்குமே கிங்காக இருக்கக்கூடிய கிளாசிக் 350 தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு BS4 வேரியண்ட்டு 2017 மாடலு ரேராக கிடைக்கக்கூடிய ஒயிட் கலர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாட்டிருக்காரு. இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பம்பரு, சைலன்சரு, அலாய் வீலு, ஹெட்லைட், கிரில், இண்டிகேட்டர், கிரில், சீட் கவர், டேங்க் கவர் அப்படின்னு நிறையா போட்டிருக்காரு. வாங்க, இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகர்ஜுனா மோட்டார்ஸாக சேல்ஸுக்கு வந்திருக்கு. வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துருக்கு. கிரிப்புக்காக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டயர் பட்டன் வர மாதிரியான டயர் போட்டிருக்காரு. பக்காடெலாம் பாருங்கள், லைட்டாக ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் நெளிஞ்சதோ, ஸ்க்ராச் ஆனதோ, கீழே விழுந்து தேஞ்சதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி பிளேட் மாதிரி ஒரு நம்பர் பிளேட், அந்த டைமில் நான் ஐடி பிளேட் வராதனால ஐடி பிளேட் மாதிரி ஒரு நம்பர் பிளேட் வாங்கி போட்டிருக்காரு. ஹெட்லைட் கிரிலெல்லாம் பாருங்கள், வித்தியாசமாக ஆர்மி கலரில் இருக்க மாதிரி போட்டிருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இண்டிகேட்டருக்கும் அதே தான் போட்டிருக்காரு. மேலே வரக்கூடிய அந்த பார்க்கலாமுக்குமே அதே மாதிரி போட்டிருக்காரு. அலாய் வீலை பாருங்கள், டைம் அண்ட் கட் அலாய் வீலு சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. பம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெட்லைட் கிரிலுக்கு சேமாக வர மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரோப் அடிச்சிருக்காங்க. பட்டர்ஃப்ளை பம்பரு நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்குது. டேங்க்லாம் பாருங்கள், நம்ம நின்று பார்த்தா முகம் தெரிகிற அளவுக்கு அழகாக இருக்குது. எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ஜின் ரூமும் பாருங்கள் தெளிவாக இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நட்டு போல்ட்டு ஸ்லிப்பான செஞ்ச மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. சும்மா உப்பு தண்ணியில் கழுவுறதுனால அந்த கரை ஊட்டி இருக்குது, மற்றபடிக்கு எதுவும் இல்லை. பேட்டி டோரும் பாருங்கள், பெயிண்ட் எதுவும் போகல, நீட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு பாக்ஸுமே, ஃபியூஸ் பாக்ஸுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஏதாவது ஹெல்மெட் தொங்க போட்டோம் வச்சு கொஞ்சம் ஸ்க்ராச் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சீட் கவர், டேங்க் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரௌன் கலரில் அட்ராக்டிவாக இருக்குது. உண்மையிலேயே லெதர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக போட்டு நீட் ஸ்டிச்சிங்ஸ்லாம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க சீட் கவர்லாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பில்லியன் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஒரு குஷனோட ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய ஒரு சில்வர் கம்பிலாம் போட்டு நல்லா அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர் அலாய்வெல்லாம் பாருங்கள், ஆளுகளுக்கு பிடிச்ச அசிங்கமாகலாம் நல்லா இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருக்குது. ரியர் மர்க்காடுமே பாருங்கள், எங்கேயும் நெளிஞ்சோ இடிச்சு பெயிண்ட் போனோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேஞ்சர் லைட் அசம்பிளி, இண்டிகேட்டர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஷார்ட் பாட்டில் பஞ்சாபி சைலன்சர் போட்டிருக்காங்க. அதுலேயுமே அந்த குரோம்லாம் மடங்களை புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. புது சைலன்சர் இப்போதையும் போட்டிருக்கு. செயின்ஸ் பாக்கெட்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் அடித்தா போதும். ரைட் சைடு பாக்ஸுமே பாருங்கள் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல 2 டாட்டு கொஞ்சமாக 2 புள்ளி பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட் பாக்ஸுமே பாருங்கள், என்ஜின் ரூமே ரைட் சைடில் பாருங்கள் தெளிவாக இருக்கும், எந்த இதுவுமே கிடையாது. டேங்குமே பாருங்கள் ரைட் சைடு சூப்பராக இருக்குது, எதுவுமே எந்த ஒரு சின்ன கிராச்சஸுமே ஆகலை. லைட்டாக ஏதோ கரை ஒட்டி இருக்குது, ஏதோ தூக்கி வச்சுருக்காங்க போடுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் ஓட்டம் தான், சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான். சூப்பராக இருக்குது வண்டி. ரீசேல் மார்க்கெட்டில் எப்போயுமே டாப்பாக இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி. எனக்கு ரீசேல் மார்க்கெட்டும் இருக்கணும், வண்டியும் பார்த்தீங்கன்னா தோரணையாக இருக்கணும், ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்களாக்க எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைலன்சரு, பம்பரு, அலாய் வீலு, சீட் கவரு, பின்னாடி வர புஷனு, என்னென்னமோ எக்கச்சக்கமாக ஹெட்லைட், கிரில், இண்டிகேட்டர், கிரில் எல்லாமே நிறையா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை வாங்கி மாட்டி வச்சிருக்காரு கஸ்டமரு. இந்த 2017 மாடலுக்கு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிளாசிக் 350க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,47,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.